அதிரசனா உனக்கு உசுர் இல்ல. இந்தா சாப்பிடு. இந்த சாப்பிடு. என்ன வேணா சொல்லு, அத்தை செஞ்ச அதிரசனா வேற மாதிரி பெஸ்ட். சூப்பர் சூப்பர். போதும் போதும். அத்தை கிளம்பியாச்சா? இந்தாங்க. இந்தாங்க மாமா. ஒரு நிமிஷம். தேங்க்யூ மாமா. இன்னொன்னு எடுத்துக்கிறேன். மாமா நீங்களும் எடுத்துக்கோங்க. மா எனக்கு வேண்டாமா? ப்ளீஸ் மாமா, ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கோங்க. எனக்காக எடுத்துக்கோங்களேன். சரி, உனக்காக எடுத்துக்கிறேன். சார், யாருப்பா? என்ன வேணும்? இங்க வெற்றி செல்வன். நான் தாங்க. என்ன விஷயம்? ஐயா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் வரீங்களா? ஐயாவா? எந்த ஐயா? ஊர்ல 100 ஐயா இருக்காங்க. நம்ம லோக்கல் எம்எல்ஏ ஐயா தாங்க. என்னடா அவர் எதுக்கு என் பையனை பார்க்க வந்திருக்காரு? பிசினஸ் விஷயமா இது பர்சனலா பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம், பேசாம நீ உள்ள போ. பா, எம்எல்ஏவே தெரிய வந்திருக்காங்க. என்னன்னு கேட்கறது தப்பு இல்லையே. நீ போய் பார்த்துட்டா போ. உள்ளதான் இருக்காரு. வணக்கம் சார், சொல்லுங்க. உள்ள வந்து உட்காரு. இல்லை சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்படியே சொல்லுங்க. தம்பி, இது தெருவில் பேசுற விஷயம் இல்லப்பா. உள்ள வந்து உட்காரு. வா. போங்க தம்பி. இப்போ சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஊர் உலகத்துல என்ன நடந்தா உனக்கு என்னப்பா? எதுக்காக விஜய் அடிச்ச? சார், அங்கே என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது சார். அவன் என்ன மாதிரி பசங்களை டார்ச்சர் பண்ணால் பரவாயில்ல சார். பாவம் சார், பொம்பளை பிள்ளைங்க. அவங்க எவ்வளோ தடையை தாண்டி படிக்க வராங்க, எவ்வளோ கனவுகளோட வராங்கன்னு தெரியுமா சார்? அவங்கள டார்ச்சர் பண்ணுறான் சார். அதுக்காக தான் சார் நான் அவனை அடித்தேன். ஐய, சார் தான் இந்த காலேஜோட எம்ஜிஆர். பொம்பளை பிள்ளைக்கு ஒண்ணுண்டா உடனே தட்டி கேட்பாரு. டேய், நாங்கெல்லாம் பவர்ல இருக்கிற ஆளுங்கடா. எல்லாரையும் பயமுறுத்தி வைக்கணும். அப்போதான் எங்க மேல மரியாதை வரும். அதனால அப்பப்ப சின்ன சின்ன சிலுமிஷம் பண்ணிட்டு தான் இருப்போம். அதையெல்லாம் நீ கண்டும் காணாம போயிடும் தம்பி. இப்படி நீயே சட்டத்தை கையில் எடுத்துட்டா என்ன அர்த்தம்? மேடை போட்டு விளம்பரம் பண்ணி உனக்கு என்ன மெடல் கொடுத்துட்டாங்களா? இதனால 1 கோடி ரூபாய் உனக்கு கிடைச்சிருமா? சொல்லு பாப்பா. சார், மெடல் ரூபா இதெல்லாம் எதிர்பார்த்து எதையும் நான் செய்யலை சார். இன்னைக்கு நைட்டு நிம்மதியாக குற்ற உணர்ச்சி இல்லாமல் நான் தூங்கணும். அந்த தூக்கத்தை நம்ம கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது. சரி சார், நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, வரேன். தம்பி பொறுப்பா, பொறு. பேசிட்டு இருக்கோம்ல. சொல்லுங்க சார். உனக்கு தூக்கம் வருது வரல, அதெல்லாம் உன் பிரச்சனை. இப்ப நீ விஜயை அடிச்சதுனால எனக்கு வருமானம் போச்சே. அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? புரியல சார். ஆமாப்பா, விஜய் தானா கஞ்சா ஓட்டல, நான் சொல்லிதான் செஞ்சான். சரக்கு என்னோடது. கோர்ட்ல இருந்து போலீஸ் வரைக்கும் சமாளிக்க வேண்டிய பொறுப்பு என்னது. அவன் கஞ்சா வித்து கொடுத்தா போதுன்னு ஒரு டீல் போட்டிருந்தேன். அது உனக்கு தெரியுமா? சார், மக்கள் உங்களுக்கு கஞ்சா விற்கிறதுக்கா சார் ஓட்டு போட்டாங்க? கஞ்சாவுக்கு ஓட்டு போடல, ஆனா காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த காசை நான் எப்படி திரும்ப எடுப்பேன்? தம்பி, இது வெறும் அரசியல் இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய வியாபாரமே இருக்கு. இதுல லாப நஷ்ட கணக்கெல்லாம் இருக்கு. எலெக்ஷன்ல நான் 20 கோடி ரூபாய் இறக்கியிருக்கேன். அதை 4 மடங்கா எடுக்க வேண்டாமா?
எவன் தருவான் சொல்லு. உங்களை பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கு. அதை பத்தி எனக்கு என்னடா, என்கிட்ட அதிகாரம் இருக்கு. யாரும் என்ன பிளான் பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இதை பாரு, அந்த விஜய் எனக்கு டெய்லி 6 கிலோ கஞ்சா ஓட்டினான். நீ இப்போ அவனை அடிச்சிட்ட. அதனால மக்களுக்கு அவன் மேல பயம் விட்டு போச்சு. இனிமே தெருவில் போற சின்ன பைய கூட அவன் அடிப்பான். அந்த இடத்துல அவன் வியாபாரத்தையும் கண்டினியூ பண்ண முடியாது. அது உனக்கு புரியுதா? அப்படி நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் சார். ஆனா எனக்கு துக்கமா இருக்க. என்னோட வருமானம் எல்லாம் போகுது. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அங்க இப்போ உன்னோட செல்வாக்கு தான் பெருகி இருக்கு. எல்லாரும் இப்போ ஒன்னதான் பயத்தோட பாக்குறாங்க. மரியாதையா பார்க்கறாங்கன்னு சொல்லுங்க சார். அதெல்லாம் பித்தலாட்டம்பா. ஒருத்தன் பப்ளிக்கா ஒரு பெரிய ரவுடியை அடிச்சு துரத்திருக்கான்னா மக்களுக்கு அவன் மேல மரியாதை வரவே வராது. பயம்தான் வரும். அதான் இப்போ ஓ மேல வந்திருக்கு. சரி சார், அது பயனே இருக்கட்டும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் சார்? உன் மேல மக்கள் வச்சிருக்கிற பயம் இருக்கு பத்தியா, அதுதான் இப்போ எனக்கு முதலீடு. அந்த விஜய் இனிமேல் செல்லா காசு. அவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீ என்ன பண்ற, அவனுக்கு பதிலா காலேஜில் வச்சு நீயே கஞ்சா ஓட்டுற. நான் கஞ்சா விற்கணுமா? தம்பி, தொழிலுக்கு வந்துட்ட விற்கிறதுன்னு சொல்லக்கூடாது, ஓட்டுறதுன்னு சொல்லி பழகிக்கணும். இப்பெல்லாம் வேண்டாம். டெய்லி 5 கிலோ தருவேன். நல்லா ஜிப்லாக் பேக் போட்டு பேக் பண்ணி தருவேன். ஒரு பாக்கெட்டு 100 ரூபாய். வித்து கொடுத்தா உனக்கும் லாபம் எனக்கும் லாபம். எப்படி சார் வெக்கமே இல்லாமல் எப்படி பேசுறீங்க? இதுல என்னையா வெக்கப்படுறதுக்கு இருக்கு? எல்லாம் காசுயா, காசு. நீ ஒன்றும் சும்மா செய்ய வேண்டாம். மாச சம்பளம் நான் தருவேன். நீ எவ்வளவு வித்தாலும் சரி, மாசம் 2 லட்சம் ரூபாய். 1ஆம் தேதியானா அப்படியே பணம் வந்து சேரும். சார், இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கே கேவலமா இருக்கு. யோ, இது எவ்வளவு பெரிய ஆஃபர் தெரியுமா? 5 கிலோ தாண்டி நீ ஓட்டினேன்னா எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு கிலோவுக்கும் அன்னன்னைக்கு 10,000 ரூபாய் ஸ்பெஷல் இன்சென்டிவ். அதுலயே மாசம் 3 லட்சம் ரூபாய் அள்ளலாமே. ஏன் சார், படிக்கிற பையனை பார்த்து இப்படி பேசுறமேன்னு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையே சார்? என்னையா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற? ஐஏஎஸ் ஆக போறேன் சார். நீ என்ன வேணாலும் ஆயிட்டு போ. அதுல உனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கிடைக்குமா? நீ இதுல நல்லா உழைச்சா 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரைக்கும் ஈஸியா அள்ளலாம். இப்போ சொல்லு, படிப்பு உனக்கு நல்ல சம்பாத்தியம் தருமா, இல்ல இந்த பிசினஸ் உனக்கு நல்ல சம்பாத்தியம் தருமா? 3 வேளை சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், இதுக்கு மேல எனக்கு எதுவும் தேவையில்ல சார். நீங்க தரேன்னு சொன்னீங்களே அந்த பாவப்பட்ட பணம், அதுல சாப்பாடு வேணா கிடைக்கும், ஆனா நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. எங்க அப்பா ஒன்றும் எனக்கு சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி தரல சார். சமூக நீதியை சொல்லி படிக்க வச்சிருக்காரு. இப்படி கேவலமான வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு தூக்குல தொங்கலாம். சார், நீங்க பெரிய மனுஷன், மக்களோட பிரதிநிதி. அதை மனசுல வச்சுட்டு வேலை பாருங்க. நான் வரேன். ஏய் தம்பி, நான் உனக்கு கொடுத்துருக்கிறது பிரமாதமான ஆஃபரு. அதை நீ உதைச்சிட்டு போன என்னோட பகையும் நீ சம்பாதிக்கிறேன்னு அர்த்தம். ஐ டோன்ட் கேர் சார். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? வரேன் சார். வண்டி அடியா. அண்ணா வண்டி எடுங்கண்ணா. பாத்தியாரே, அந்த எம்எல்ஏ கேவலமான ஆள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். காசு கொடுத்து ஜெயிச்ச அயோக்கியவன், உலகத்துல உள்ள எல்லா அக்கிரமத்தையும் செய்யற ஆளு. அவன் கூட உங்க பையனுக்கு என்ன சவகாசம் வாத்தியாரே? என்னம்மா இது? வாத்தியாரே, வெற்றி காலேஜில் அடிதடியில் இறங்கிட்டான்னு ஏற்கனவே வீடியோ சுத்துது. ஊரே அதை பற்றி தான் பேசுது. இப்போ இந்த சகவாசம் வேறையா?
நில்லு. மாமா எல்லாரும் இருக்காங்க மாமா. நீ பேசாம இரு. இவங்கிட்ட பேச வேண்டியதை பேசித்தானே ஆகணும். என்னடா இதெல்லாம்? நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இப்ப நான் சொன்னபடி நடக்குதா இல்லையா? இன்னும் ஏன்டா இப்படி இருக்க? அப்பா அந்த ஆளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுப்பா. அந்த ஆள் தான் தானா வந்து என்கிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. எதுக்கு வந்தான்? அந்த காரணம் தானே முக்கியம். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இப்படிதான்ட்ட ஆரம்பிக்கும், போக போக உன்னுடைய பாதையே மாறிடும் சொன்னேன்ல. இப்ப அப்படி நடக்கிறப்ப கூட பிடிவாதமா இருக்க. அப்பா நானா அவரை கூப்பிடலப்பா. அவரா வந்தாரு, அவரா மிரட்டினாரு, அவரா போனாருப்பா. நான் எதுவுமே பண்ணலப்பா. எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்றேன். நீ சிகரெட் பிடிச்சப்பே உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? தப்பான பாதைடான்னு சொன்னனா இல்லையா? கடைசியில் உன்னை அது எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கு? நீ அடிதடி ரவுடித்தனம்னு ஆரம்பிச்சிட்டியா இல்லையா? நானா எதையும் ஆரம்பிக்கலப்பா. சரி, நீ ஆரம்பிக்கலன்னே வச்சுக்கோ. ஆனா இப்ப நீ எந்த இடத்துல வந்து நிக்கிற பாத்தியா? நான் முதல்ல சொன்னப்பே நீ கேட்டிருந்தீன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. டேய், ஏன் அனுபவத்துல இருந்து சொல்றேன். எனக்கு புரிஞ்சது உனக்கு புரியாது. இப்ப பாரு, கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். யாரா இவன்? ஊர் இவனை எம்எல்ஏன்னு சொல்லுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு சாராய வியாபாரி, இப்போ கஞ்சா வியாபாரி. இப்ப என்னடான்னா எம்எல்ஏன்னு வெள்ளையும் சொல்லையுமா போட்டுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். இவனை பத்தி ஊர் என்ன சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பழைய பொறுக்கி. இந்த பழைய பொறுக்கிக்கிட்ட உனக்கு என்னடா வேலை? அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா. இது பாரு, காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ 1000 காரணம் சொன்னாலும் செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? பா நான் தப்பு எதுவும் பண்ணவே இல்லப்பா. இது பாரு, திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். இது பாரு, இது தப்பு, வேண்டாம். எல்லாத்தையும் நிறுத்து. எல்லா சவகாசத்தையும் விடு. அப்பதான் நீ வாழ்க்கையில உருப்பட முடியும். அப்பா சொல்றேன் கேள்றா. நான் இப்பவும் சொல்றேன்ப்பா, எனக்கு எந்த சகவாசமும் இல்ல, யாரோடையும் தொடர்பும் கிடையாதுப்பா. இத பாரு, மறுபடியும் தப்பு பண்ணாத. வேணாண்டா. இது வரைக்கும் நான் உனக்கு அப்பனை தான் கூட இருந்திருக்கேன். வாத்தியாரா உன் முன்னாடி நின்னதில்லைல்ல. ஒழுங்கா அப்பன் சொல்ற பேச்சை கேளு. நான் வாத்தியாரா மாதிரி கையில பெரம்பெடுக்கிற நிலைமை கொண்டு போயிடாத. அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு அப்பா வாத்தியார்னு எந்த வித்தியாசமும் கிடையாதுப்பா. என் அப்பா தான் என்னோட வாத்தியார். ஆனா செய்யாத தப்ப செய்யாதன்னு சொன்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? வேணாண்டா, போ. சொல்லுக்கு திருந்தலைன்னா அப்புறம் அடிச்சு தான் திருத்த முடியும். நான் நிச்சயம் உன்னை திருத்துவேன். பெரம்பெடுத்தா தான் நீ திருந்துவேன்னா அப்படி கூட உன்னை திருத்த என்னால முடியும். ஆனா நீ அந்த நிலைமைக்கு என்னை கொண்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷமே எல்லாத்தையும் விடு. இந்த இடத்துல எல்லாத்தையும் விடு. அப்படி இல்லை, இதுக்கு மேல வர்றதை நீ தான் சந்திக்கணும். நான் பண்ணலப்பா தப்பு எதுவும். என்னப்பா மாமா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்பாவும் தப்பா நினைக்கிறாரு, அந்த எம்எல்ஏவும் தப்பா நினைக்கிறான். ஆனா எதையுமே செய்யாம 2 பக்கமும் நான் தான் இடி வாங்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேனே தெரியல. தல வணக்கம் தல. தல வணக்கம். அண்ணா பாத்தியாண்ணே, எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் பாத்தியா? ஏய் சும்மாரா. நடந்ததுக்கப்புறம் இன்னைக்கு காலேஜே வேற லெவல்ல இருக்கு. ஒரு சேஞ்ச் தெரியல மச்சான். டேய் தல வணக்கம் தல.
என்னடாச்சு உனக்கு? என்ன கிண்டல் பண்றானுங்களா? அண்ணா வணக்கம். ச்சே. ஆளாளுக்கு வணக்கம் வைக்கிறானுங்க, திரும்பி பார்த்தா தெரிச்சு விடுறானுங்க. அதெல்லாம் அப்படிதான் மச்சி. எவ்வளவு பேர் தலையை சாச்சிருக்க, எல்லாருக்கும் உன்னை பார்த்தா பயம் வராதா? என்னடா சொல்ற? இனிமே எல்லாம் அப்படிதான் மச்சி. அந்த விஜய் பெரிய பிஸ்தாவா இருந்தான், பிரின்சிபலே அவன் மேல கை வைக்க பயந்துட்டு இருந்தாரு. நீ ஒரே அடியா சிங்கத்தை சாச்சிட்டல்ல, இனிமே நீ தானே எங்களுக்கு ரூட்டு தல. அத்தனை பேரும் உனக்கு அடிமடா. ஏன்டா எல்லாம் இப்படி இருக்கானுங்க? ஒரு மனுஷனா நான் என்ன செய்யணுமோ அதானே செஞ்சேன். உடனே என் காலில் எல்லாரும் வந்து விழுறதா? என்னத்த செய்ய, இந்த உலகம் அப்படித்தானே இருக்கு. ஒன்று நீ ஆஃபீஸராக இருக்கணும், இல்லைன்னா அடிமையாக இருக்கணும். அடி வாங்கினா அடிமை, அடித்தா நீ ஆஃபீஸரு. இன்னையிலேருந்து உனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குல்ல, என்ஜாய் மச்சி. டேய், இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷனா? இதில் என்ன கௌரவம் இருக்கு? பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஏற்கனவே வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, இப்போ இது வேற. சரி வாங்க கிளாஸ் போம். டேய், ரூட்டு தலெல்லாம் கிளாஸுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லடா. அட்டனன்ஸ் தன்னால விழுந்துடும். ஏய் வாய முடுறா. காலேஜுக்கு என்ன படிக்க வந்தோமா இல்லை ரவுடித்தனம் பண்ண வந்தோமா? இன்னும் ஒரு செமஸ்டர் தான் இருக்கு. முடிச்சுட்டு வெளில போகிற வழியை பார்ப்போம் வாங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாரா இரு மச்சி. பின்னால என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஓபி அடிக்காமல் இதே சாக்கை வச்சு கிளாஸ் போகாமல் இருக்காதீங்க. போங்க. தலை, துணைக்கு நான் வேணா வரட்டுமா? இந்த பேக் கொடுங்க, தூக்கிட்டு வரேன். ஒன்றும் வேணாம், நீங்கள் போங்க. சரி மச்சி, வணக்கம் தல. சரி வாங்கடா போகலாம். ஏய் பேக் குடுறா. ஏய் வா, உன் பேக் தர. பாரு ஈஸ்வர், அவன் பாத்ரூம் தான் போறான், போ. ஆ சரி.